பங்கச்சோதி மாதிரி ஒரு ஆள் கொண்டு சொல்லுங்க பாப்போம். திருப்பி திருப்பி அந்த குடும்பமே வந்துட்டு இருக்குங்களே சீனிவாசன். என்னைக்கு அதை முடிய போற சீனிவாசன்? திருவனந்தபுரம் ஒண்ணு மணி அடிக்கும், டிங் 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 பார்த்துட்டே இருங்கோ. திருவனந்தபுரம் என்பது வாய்ப்புல புளிய கரைக்கும் சீனிவாசன். குளிர் விட்டு போச்சு. யாருக்கு யாருக்கு அது கேளுங்க கேளுங்க. Who is ராகுல் காந்தி? ஓகே, என்ன பொறுத்து மட்டும் சிரிக்காதீங்க சீனிவாசன். சரி சரி சொல்லுங்க சொல்லுங்க சார். ஏன் தெரியுமோ? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. பரவலாக இந்தியாவை குளிர் வாட்டினாலும் அரசியல் சூடு குறையவில்லை. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் காணொளி மூலம் நம்முடைய விவாத அரங்கத்தில் இணைகிறார் பத்திரிகை உலக ஜாம்பவான் டெல்லியா ராஜகோபாலன். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் சீனிவாசன், நமஸ்காரம். பல இனிப்பு செய்திகள் தங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றன. குளிர் என்று சொன்னீர்கள். குளிர் விட்டு போயிடுச்சு சீனிவாசன். குளிர் விட்டு போயிடுச்சு. யாருக்கு யாருக்கு அது கேளுங்க கேளுங்க. அதாவது கேரளாவுடைய தலைநகரான திருவனந்தபுரம் மாநகராட்சியை பிஜேபி கைப்பற்றி இருக்கிறது. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, திருவனந்தபுரம் மாநகராட்சி கடந்த 45 ஆண்டுகளாக இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்து வந்தது. அதே போல தொடர்ந்து அங்க காங்கிரஸை சேர்ந்த சசி தரூர் எம்பி எலெக்ஷன்ல ஜெயித்து கொண்டே வந்தார். அப்படிப்பட்ட அந்த எதிர்கட்சிகளுடைய கோட்டை என்று கருதப்படுகிற திருவனந்தபுரத்தை பிஜேபி வெற்றிகரமாக கைப்பற்றி இருக்கிறது. ஆக்சுவலா திருவனந்தபுரம் மாநகராட்சியில மொத்தம் 101 வார்டுகள், 101 வார்டுகளுக்கான தேர்தல். அதுல ஒரு வார்டுல போட்டியிட்ட கேண்டிடேட் இறந்துட்டனால அந்த வார்டுல எலெக்ஷன் நடக்கல. ஸோ மீதி 100 வார்டுக்கு எலெக்ஷன் நடந்தது. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிறது சனிக்கிழமை 3 மணிக்கு. இப்போ வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற நிலவரப்படி 150 வார்டுகளில் பிஜேபி வென்று இருக்கிறது. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, அந்த வார்டுகள்ல ஒரு வார்டுக்கு பேரு சாஸ்தாமங்கலம்னு பேர். இந்த சாஸ்தாமங்கலம் வார்டுல ஸ்ரீலேகா ஐபிஎஸ் என்கிற முன்னாள் டிஜிபி அவர் பிஜேபி சார்பில் போட்டியிட்டு வென்றிருக்கிறார். From day one itself of my announcement of candidature, there has been adverse criticism against me launched by the LDF and the Congress people. I thought they were probably frightened, but this went beyond an expected limit. In fact, every day there were trolls in the social media about me, and they were targeting me particularly. But I know that I haven't violated any norms or any election code of conduct. I have come out victorious, and the people have stood with me, and the party has stood with me. சோ 150 பிஜேபி ஜெயிச்சிருக்கு, 29 இடதுசாரிகள், 19 காங்கிரஸ், 2 பேரு இண்டிபெண்டன்ஸ். இப்போ அங்க மேயரா வரணும் அப்படின்னா 51 வார்டுகள்ல ஜெயிச்சிருக்கணும். இப்ப வரைக்கும் 50 ஜெயிச்சிருக்காங்க. அநேகமா 1-2 இண்டிபெண்டன்ஸ் உதவியோட அந்த மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கு பிஜேபிக்கு வாய்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. சோ இடதுசாரிகளின் கோட்டைக்குள்ள அதே போல தொடர்ந்து சசி தரூர் வென்று வந்த காங்கிரசுடைய பிளே கிரவுண்ட் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு பெனிட்ரேஷனை வெற்றிகரமாக பிஜேபி நிகழ்த்தி இருக்கிறது. இது எதை காட்டுது? இதனுடைய இண்டிகேட்டர் என்ன சார்? இது மொத்த சவுத்துக்கும் ஏதோ ஒரு தகவல் சொல்ற மாதிரி இருக்கே சார். திருவனந்தபுரத்தினுடைய வெற்றி என்பது அமித்ஷாவிற்கும் நரேந்திர மோடிக்கும் ராஜீவ் சந்திரசேகருக்கும் சேரும். பல நூற்றுக்கணக்கான RSS பிஜேபி ஒர்க்கர்களை கொலை செய்தது சிபிஎம் அரசாங்கம், பின்னாரை விஜயன் அரசாங்கம். இதில் எனக்கு கண்முதலே தெரிவது என்ன என்று கேட்டார் சீனிவாசன், எப்படி லால் கிருஷ்ண அத்வானி சீஃப் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சிலராக டெல்லி முனிசிபல் கார்பரேஷனுக்கு வந்தாரோ 50 வருடங்களுக்கு முன்னதாக, பிறகு 50 ஆண்டுகளுக்கு பிறகு மத்தியத்தின் பாரதிய ஜனதா கட்சி 3 முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது. அது மாதிரிதான் திருவனந்தபுரத்தினுடைய வெற்றி என்பது 2031 வரையில்
பார்த்து கொண்டே இருங்கள். பாரதிய ஜனதா கட்சி கேரளாவில் ஆட்சி புரிவதற்கான ஒரு அறிகுறி நான் பார்க்கிறேன். நம்ம 2 பேரும் let us have a dialogue. என்ன சீனிவாசன் இது ஓச்சோரியா சீனிவாசன்? இது வாக்கு திருட்டுனால நீ இப்ப வரைக்கும் கம்யூனிஸ்டுகளே சொல்லலையே. சொல்லலையே. சசி தரூர் ட்விட்டர் போட்டிருக்காரு, ஒரு எக்ஸ் பதிவு போட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இடதுசாரிகள் காங்கிரஸ் இந்த உள்ளாட்சி தேர்தல பெட்டரா பண்ணி இருக்கிற காரணத்தினால அவர் போற்றி புகழ்ந்து இருக்கிறார். அதாவது கேரளத்துல ஒரு பெரிய மாற்றம் நேர்ந்திருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லி அவர் இந்த முடிவை, தேர்தல் முடிவை வரவேற்று இருக்கிறார். ஒருவேளை மறைமுகமா அப்படியே சத்தமே இல்லாம திருவனந்தபுரத்தை பிஜேபி ஜெயிச்சிருக்கிறதே வரவேற்று இருக்கிறாரோ என்னவோ அதோட பொருள். 2022 வருடம் ஹைதராபாத்தில் நடந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய பொதுக்குழுவில் நாம் இருவரும் பேசும்பொழுது அதை சொன்னோம். தெலுங்கானா ஃபர்ஸ்ட், தமிழ்நாடு நெக்ஸ்ட் என்ற கோஷம் எழுப்பினார்கள். இப்பொழுது பாருங்க, திருவனந்தபுரம் தேர்ட் வந்துருச்சு. இதுதான் காரணம். ஆக மட்டும் கான்சென்ட்ரேஷன். நரேந்திர மோடியினுடைய 11 ஆண்டுகளுடைய அரசினுடைய லா பாரதி என்று சொல்லுகிறார்களே, பலனாளிகள், பெனிஃபிஷியரிஸ், அது திருவனந்தபுரத்தினுடைய வாக்காளர்கள் பெருமை சேர்த்திருக்கிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அங்கு இருக்கக்கூடிய ஓ ராஜகோபால் என்பவர் பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பாரதிய ஜனதா கட்சி RSS நிலைநாட்டி காண்பித்தார். முதல் எம்எல்ஏவாக இருந்தார். பிஜேபிக்கும் காங்கிரசுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ், இது 29 வந்திருக்கு இல்லையா? கரெக்டா நான் சொல்றது? காங்கிரஸ் 19, பிஜேபி 50. சரி, இது இப்போ அப்ப 50ல இருந்து 19 டிராப். சிபிஎம் எவ்வளவு வந்திருக்கு பின்ன? சோ ஆக மொத்தம் இதெல்லாம் 29. இதுக்கு இவ்வளவு 3 லேயர் வந்திருக்கு பாருங்க. இதே எண்ணம் தமிழக வாக்காளர்களை இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்திற்கு தள்ளப்படும் என்று நான் சொல்லுகிறேன், எழுத்து வச்சுங்க. ஏன்னா ஒரு வேவ் இருக்கு பாருங்க. முதல் மேயராக திருவனந்தபுரத்தில் வருகிறாரே, 2029 பொது தேர்தலுக்கான துவஜஸ்தம்பம், தீபத்தூண். இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் சார். இதுக்கு மத்தியில நீங்க 2029 தேர்தல் அப்படின்னு சொல்றப்பவே 2027 யூபி சட்டப்பேரவை தேர்தல் இப்ப மைண்டுக்கு வருது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இந்த டயத்துல ஒரு முக்கியமான பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய பிஜேபி தலைவராக, மாநில பிஜேபி தலைவராக பங்கஜ் சௌத்ரி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். 7 முறை சௌத்ரி 7 டைம் எம்பி. அதோட இப்போ மத்திய நிதி அமைச்சகத்துல இணை அமைச்சராக இருக்கக்கூடியவர். அவர் யூபியினுடைய மாநில பிஜேபி தலைவராக நியமிக்கப்பட உள்ளார். அவர் ஒருத்தர் மட்டும்தான் அந்த பதவிக்கான மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். சோ அவர் மட்டும் எலெக்ட் ஆவார் அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கு. பங்கஜ் சௌத்ரியுடைய நியமனம் அப்படிங்கிறது எதை காட்டுகிறது? 2027 தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன? இது மெயினா நான் என் மனசுல புரியுது என்னன்னு கேட்டீங்கன்னா, அகிலேஷ் யாதவ் சொல்லக்கூடிய PDA என்று சொல்லக்கூடிய ஒரு இந்திய அலைன்ஸ் மாதிரி அங்க ஒண்ணு வச்சிருக்காரு. பீச்சிலே தலித் அல்பசங்கியக்னுட்டு, பீச் எல்லாம் பின்பற்றவர்கள் தலித்து அல்பசங்கியன்னு சிறுபான்மையோடு சிறுபான்மையர், அவங்களுக்கு எல்லாம் ஒரு சவாலை கொடுத்துருது. ஓபிசி சார், பங்கஜ் சௌத்ரி ஓபிசி சீனிவாசன். இது நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் RSSக்கும் இருந்த ஒரு கூட்டு அமைப்பு. ராமர் கோவில் திறந்த அன்னைக்கு 25ஆம் தேதி நவம்பர் மாசம் யோகி ஆதித்யநாத் மனதில் பட்டது பங்கஜ் சௌத்ரி. சாத்வி நிரஞ்சனி வைத்திருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் ஒரு 2027 தவிர 2029 மனசுல வச்சிருக்காங்க. இப்ப RSS நன்னா ஜெல் ஆயிடுச்சு பிஜேபிக்கு RSSக்காங்க. போதாத குறைக்கு நரேந்திர மோடியினுடைய ஒரு அழுத்தம் என்பது இப்ப 25ஆம் தேதி போறாரு அங்க திருப்பியும். அங்க போயிட்டு பிரேரணா ஸ்தல்னு அடல் பிஹாரி வாஜ்பாய் எத்தனை இந்தியாவிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த அனைத்து பேருடைய சிலை வைக்க போறாங்க அங்க. அந்த பிரேரணா ஸ்தல்ங்கிற இடத்துக்கு லக்னோல வைக்கிறாரு. நரேந்திர மோடியினுடைய அரசியல் தான் காரணம். பங்கஜ் சௌத்ரி 7 முறை MP என்றால்
ஹார்ட்கோர் ஆர்எஸ்எஸ், சும்மா இல்ல. என்ன அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு விடாத எம்எல்ஏ வேற வந்திருக்கா சீனிவாசன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருடைய பொது வாழ்க்கையை பார்த்தீர்களானால் தியாகம். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆள் பங்கஜ் சௌத்ரி மாதிரி ஒரு ஆள் கொண்டு சொல்லுங்க பாப்போம். திருப்பி திருப்பி அந்த குடும்பமே வந்துட்டு இருக்குங்களே சீனிவாசன். என்னைக்கு அதை முடிய போற சீனிவாசன்? பட் அது பற்றி டிஎம்கே காரர்கள கவலைப்படணும். ஆனா டிஎம்கே காரங்கள அதை ஏத்துக்க தயாரா இருக்காங்களே. திருவனந்தபுரம் ஒன்று மணி அடிக்கும், டிங் 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 பார்த்துட்டே இருங்கோ. அது தீபத்தூண், அது ஆலய மணி. அது திருவனந்தபுரம் என்பது வயத்துல புளிய கரைக்கும் சீனிவாசன். என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க சீனிவாசன்? தமிழகத்தினுடைய மக்களை, தமிழகத்தினுடைய இளைஞர்களை ஒரு ஒரு குடும்பத்திற்கு அடகு வைக்க வேண்டுமா? பங்கஜ் சௌத்ரி உதாரணம், திருவனந்தபுரம் மேயர் உதாரணம். ஓகே சார், இப்போ இதுக்கு இடையில திடீர்னு சாத்வி நிரஞ்சனா ஜோதி ஜேபி நட்டாவே மீட் பண்ணாங்க. நீங்க கூட இதுக்கு முந்தின காணொலியில சொல்லியிருந்தீங்க, ஒருவேளை அவர் யூபியினுடைய தலைவராக ஆக்கப்படலாம். எல்லா இடத்துலையும் பரவலா அப்படி ஒரு யூகம் போச்சு. அது நீங்க சொன்னாங்க. ஆனா என்ன காரணத்துக்காக அவங்க சந்திச்சிருப்பாங்க? சார் இது ஒன்னே ஒண்ணு சீனிவாசன், 6 பேர் ட்ரை பண்ணாங்க சீனிவாசன். யோகி ஆதித்யநாத்தினுடைய ஒரு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருங்க சீனிவாசன். சிம்பிள் அஸ் தட். இதை தவிர யோகி ஆதித்யநாத் சில கண்டிஷனை போட்டிருக்காருங்க. கேசவ் பிரசாத் மௌரியாவை அகில இந்திய தலைவராக்கி, அதெல்லாம் நம்ம பேசி வரணும் சீனிவாசன். நிறைய இருக்கு அதுல பேசணும்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சது. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த பங்கஜ் சௌத்ரியுடைய நாமினேஷன் அகிலேஷ் யாதவுடைய வயசுல புளிய கரைக்கும். And moreover, very interesting, இந்த பங்கஜ் சௌத்ரி மாயாவதிக்கு ரொம்ப கிட்டக. ஓ ஓ ஓ மாயாவதிக்கு நெருக்கமானவரா? ரைட். என்ன யோசிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ ஒரு நாள் கை கொடுத்தா ஆகணும், வேற வழி கிடையாது. உத்தரப்பிரதேசத்தினுடைய பாலிடிக்ஸ் என்பது காங்கிரஸ் சமாப்தி ஆயிடுச்சு அந்த இடத்துல. அடுத்த முறை ராகுல் காந்தி அமேத்தியில் ஜெயிப்பது கடினம். பிரியங்கா காந்தி வயநாடு போனதனுடைய காரணம் அதுதான். பங்கஜ் சௌத்ரி வந்த உடனே முடிஞ்சது கதை. ஓ சார், இதுக்கு மத்தியில ஒடிஷாவுடைய ஒரு மூத்த காங்கிரஸ் தலைவர் ஒருவர் முகமது மோக்கியோ, அவர் சோனியாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மல்லிகார்ஜுன கார்கேக்கு 83 வயசு ஆயிடுச்சு, அவரால் செயல்பட முடியல. செயல்படுவார்னு நம்பின ராகுல் காந்தி மக்களோடையும் தொண்டர்களோடையும் நிர்வாகிகளோடையும் கனெக்டடாகவே இல்லை. அதனால தயவு செய்து தலைவர்ங்கிற லெவலுக்கு பிரியங்கா காந்தியை எலிவேட் பண்ணுங்க. அதே போல DK சிவகுமார், ரேவந்த் ரெட்டி, சசி தரூர், சச்சின் பைலட் போன்றவர்கள் முக்கிய பொறுப்புல கொண்டு வாங்க. இல்லைன்னா காங்கிரஸ் வீணா போகும், காங்கிரஸை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் சோனியா காந்தி. அது எழுதின கடிதத்தை சோனியாவுக்கு அனுப்பிச்சா பரவாயில்ல, அதோட அவர் எக்ஸ்லையும் போட்டு விட்டார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பல ஆங்கில நாளேடுகள்ல அந்த கடிதம் அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இந்தி தொலைக்காட்சிகளிலும் இந்தியினுடைய பத்திரிகைகளிலும் முதல் பக்க செய்தி அது. ஆங்கிலத்தை அதுல ரொம்ப முக்கியமா ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் ஒரு சீனியர் காங்கிரஸ் லீடர், பல தடவை எம்எல்ஏவா இருந்தவன். நான் ராகுல் காந்தியை சந்திக்கணும் 3 வருஷமா ட்ரை பண்றேன், என்னால முடியல. இந்த அளவுக்கு காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகளோடய அவர் கனெக்டடா இல்லாம இருக்காரு, யாரோடையும் கனெக்டடா இல்லை. அவர் எப்படி கட்சியை வழி நடத்த முடியும்? அட்லீஸ்ட் பிரியங்காத்தியாவது சொல்லுங்க, கொடுங்க பொறுப்பை. அதே போல மற்ற யங் லீடர்ஸ், மிடில் ஏஜ் லீடர்ஸ் எலிவேட் பண்ணுங்கன்னு சொல்லி கெஞ்சிருக்காரு பாவம். ஆனா இந்த ஒடிஷாவில் இருந்து சோனியாவை பார்த்து எழுதப்பட்டிருக்க இந்த கடிதம், ஒடிஷாவில் இருந்து ஒலித்திருக்கிற இந்த குரல் நமக்கு சொல்லுகிற மெசேஜ் என்ன சார்? காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும், ராகுல் காந்தி எடுக்க வேண்டும் தலைவர் பதவியிலிருந்து.
சோனியா காந்தி அம்மையார் ஓய்வு பெற்றார். சார் இப்பவுமே ராகுல் காந்தி தலைவர் இல்லையே சார், மல்லிகார்ஜுன கார்கே தானே. இப்ப நேரு குடும்பத்தை சார்ந்த யாருமே தலைவர் கிடையாது சார், அதான் எடுத்தாச்சு. அப்ப இந்த மல்லிகார்ஜுன கார்கே ஏன் சொல்றாரு காங்கிரஸ் ஹைகமாண்ட் வில் டிசைட்? இவர் என்ன லோ கமாண்ட் அவரு? ஓ, அது கார்கே அப்படி சொல்ற. திருப்பி திருப்பி எங்க போனா அந்த சுத்தி 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 அந்த மூக்கல வந்து இருக்கு, எங்க ஒண்ணு சுத்தி அங்கதான் ராகுல் காந்தி. என்னைக்கு அந்த ராகுல் காந்தி அந்த காங்கிரஸ் விட்டு காங்கிரசுடைய தலைவரா கார்கே இருந்தாலும் தீர்மானிக்கிற சக்தியாக இருப்போம் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி முடிஞ்சு போச்சு. சோ ஆக மொத்தம் அந்த முகமது முஸ்திக்கினுடைய கடிதத்தினுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால், அதைத்தான் ஓட்டுச்சோரியினுடைய பதில் சொல்லும் பொழுது, வந்தே மாதரத்தினுடைய பதில் சொல்லும் பொழுது பிரதமரும் அமித்ஷாவும் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார்கள். ராகுல் காந்தியை பார்த்து சொன்னார்கள், தங்களுடைய ஊழியன் ஒருவன் உங்களை கேள்வி கேட்பான், அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர நவம்பர் 16 அன்னைக்கு பீகாருடைய வெற்றிக்கு பிறகு பிஜேபி ஆபீஸ்ல நரேந்திர மோடி பேசினார வெற்றி பேச்சு, அதுல குறிப்பிட்டிருந்தார் காங்கிரஸ் பிளவுபடும் என்று. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? और मुझे तो आशंका है, हो सकता है कि आगे कांग्रेस का एक और बड़ा विभाजन हो. காங்கிரஸ் வந்து இட் இஸ் நாட் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அல்ல, எம்எம்சி, மாவோயிஸ்ட் முஸ்லிம் காங்கிரஸ் என்று அதைத்தான் குறிக்கிறார். காங்கிரஸ் मुस्लिम लीग कांग्रेस। आज कांग्रेस मुस्लिम लीगी माओवादी कांग्रेस यानी एमएमसी बन गई है. ये कांग्रेस मुस्लिम लीगी माओवादी कांग्रेस है, ये एमएमसी है. இன்னைக்கு பாருங்க, இங்க வரக்கூடிய எதிர்ப்பெல்லாம் முஸ்லீம் கிட்ட தான் வருது. பாருங்க, இந்த ஒரிசால முகமது, தாரிக் அன்வர், ஷக்கீல் அகமது, குலாம் நபி ஆசாத், இவங்கெல்லாம் அகமது பட்டேலுடைய மகள், அகமது பட்டேலுடைய மகன், இதெல்லாம் எதை குறிக்கிறது? காங்கிரஸ் சொல்றாங்க முஸ்லீம் வாக்காளர்கள் காங்கிரஸ்ல இருந்து வெளில போயாச்சு, மாநில கட்சிகளுக்கு போயாச்சு, பிஜேபிக்கு போயிட்டாங்கன்னு. உத்தரப்பிரதேசம், பீகார்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வந்திருக்கு. இந்த முஸ்லீம் வாக்காளர், பெண்மணி வாக்காளர்கள் தான் அவெல்லாம் பெனிஃபிஷியரிஸ். அவங்க சொல்றாங்க, நீ ஏன் சண்டை போட்டு இருக்க, நீ நம்ம எல்லாம் கை கோத்துட்டு இருக்கலாம், கேஸ் கிடைச்சா சீனிவாசன், வீடு கிடைச்சா சீனிவாசன். அதான் நரேந்திர மோடி சொல்ற சப்கோ சாத் சப்கோ விகாஸ், எங்க போனாலும் ஒண்ணு வளர்ச்சி தான் முக்கியம். இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை புரிஞ்சு கொள்ளாங்களா? தீபத்தூண் என்ன பேசுங்க சீனிவாசன்? எனக்கு கோபம் வருது சீனிவாசன். காங்கிரஸ் குட்டிச்சவராக்கினாங்க இந்த ராகுல் காந்தி. இந்தியாவிற்கு ஒரு பெரிய அப்போசிஷன் தேவை. இல்லை என்றால் 2029 திமுக என்பது தவிடு பொடியாகும். பார்த்துட்டே இருங்க. பொதுமக்களிடையே ஒரு எதிர்ப்பு வருகிறது. 75 வயசுல உள்ள கோபம் வருதுன்னா காரணம் என்ன? PV நரசிம்மராவ் வந்து ஸ்போக்ஸ்மேனா இருந்தார் 1980. அப்போல நான் ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சேன் காங்கிரஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் நவல நிலைமை, ஒரு பவன் கேரா என்று 100 கோடி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட். அவன் தப்பா சொல்றாருன்னு அவர் சொல்றாரு. அந்த பவன் கேரா காங்கிரஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் நரேந்திர மோடியினுடைய சவ அட்டக்கத்தை நான் செய்வேன் என்று. இவன் இந்த ஆள் யாருங்க ஸ்ரீனிவாசன்? நரேந்திர மோடி சவ அடக்கம் கபர்ஸ்தான் குதைங்க சொல்லி விளையாடி வருது. ஹூ இஸ் ராகுல் காந்தி? ஓகே சார், அதே நேரத்துல நாடாளுமன்றத்துல அனல் பறந்தது. இந்த அனல் பறந்தது அந்த அமித்ஷாவுடைய ஸ்பீச் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்பீச். அவருக்கு அன்னைக்கு 102 ஜுரம் இருந்தது தெரியுமா உங்களுக்கு? 103 டிகிரி ஜுரம். 8:05 பேச்சை முடித்தார். 8:09 பிரதமர் அவரை அனுப்பிவிட்டு தன் அதே நாடாளுமன்றத்தின் அறையிலிருந்து கூப்பிட்டு அவங்க 2 பேரும் தனியா பேசியிருந்தாங்க. நரேந்திர மோடி அவர்கள் அமித்ஷாவுடன் சொன்னது, நன்றாக பேசினீர்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் தலைவர்களுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. காரணம் என்னன்னா சீனிவாசன், ஒன்லி பிஜேபி கேடர் பேஸ்ட் பார்ட்டின்னு உறுப்பி நிரூபித்தார் அன்னைக்கு. சாதாரண நான் 10 வயசுல இருந்து RSS இருக்கேனுங்கிறார். அவர் நிறைய
பேசும்போது அந்த கோபத்தை சொல்றேன் தெரியுமா உங்களுக்கு. அவருடைய பேச்சு நீ நடுல பாத்துருங்க, அவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ண சாலா அப்படின்னு அவ்வளவு கோபத்தை சொல்றாரு. மச்சினன்னு அர்த்தம். அத்தனை கோபம் அவருக்கு. காங்கிரஸ் குட்டியூராக்காங்க சீனிவாசன். இந்தியாவிற்கு ஒரு எதிர்கட்சி தேவை என்று நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் வேண்டுகிறார்கள். இந்த ராகுல் காந்தி ஒரு பைத்தியகாரத்தனமா தடை போட்டு இருக்காரு அவரு. என்ன சொல்றாரு? நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இப்ப என்ன எதிர்கட்சி இல்லாம போச்சு? காங்கிரஸ்க்கு 99 எம்பிக்கள் இருக்காங்க சார். இந்த தடவை பிஜேபி மெஜாரிட்டி வாங்கல சார், 240 தான் சார். எதிர்கட்சிகள் நிறைய பேர் இருக்காங்க சார். இந்த தடவை எதிர்கட்சி நிறைய பேர் தானே இருக்காங்க. சீனிவாசன் ஒன்னே ஒண்ணு, 100 தடவை நீங்க தோத்து போயிருக்கீங்க. அத அமித்ஷா எடுத்து காமிச்சார் நாடாளுமன்றத்தை. சத்தீஸ்கர்ல நாங்க ஜெயிச்சோம், ஆனா நீங்க தான் ஓட்டு எடுத்தீங்க. காங்கிரஸ் தான் முன்னாடி, அங்கிட்டு நாங்க வாங்கிட்டோம். இமாச்சல் பிரதேச நீங்க ஜெயிச்சீங்க, அதுக்கெல்லாம் நீ கிரெடிட் எடுத்துக்கிறேன். ஆனா 99 இடத்துக்கு தோத்து போயிருக்க, 99 எம்பி வாங்கியிருக்க. ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க. இந்த மாதிரியான ஒரு எதிர்ப்பு இல்லாம இருப்பது 2 கட்சிகள் தான் இந்தியாவில். மீதி என்ன பேண்ட் வாசிச்சிருப்பாங்க, தகர டப்பா கட்டி அனுப்பிச்சிருப்பாங்க. பிஜேபி இருந்தா விட்டுருப்பாங்களா? ஒண்ணு திமுக கேள்வி கேட்க முடியாது யாருமே. இன்னொன்னு காங்கிரஸ். இப்ப ஏகே ஆண்டனி நேத்திக்கு நேத்தி மலையாள மனோரமா பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் எழுதியிருப்பதாக, அதாவது பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்கிறதாக நான் கேள்விப்படுகிறேன். அந்த 2014 நான் கொடுத்த அறிக்கையை படித்து பாருங்கள். மெஜாரிட்டி இஸ் டோன்ட் அப்போசிட் சொல்லியிருக்காரு. அமித்ஷாவுடைய பேச்சு என்பது ஆவேசத்துடன் பேசியதை தவிர திருப்பி திருப்பி பார்லிமெண்ட்டை முடக்குவது, திருப்பி 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 அவங்களுக்கு ஒரு இஷ்யூ இல்லாத பாருங்க. ஓட்டு சோரின்னு சொல்லி இருக்கும்போது பொல்யூஷனுக்கு போயிட்டாரு. அது அரசியல்வாதியா சார்? அரசியல்வாதியா சார்? அவர் எடுத்த உடனே பேசுறாரு. அமித்ஷா பிரஸ் கான்ஃபரன்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணு. அதான் அமித்ஷா கோபத்துல பதில் சொன்னார். நீ யார் சொல்றதுக்கு? எனக்கு யார் பேசணும்னு எனக்கு தெரியும், நான் என்ன பேசணும்னு எனக்கு தெரியும் சொல்லி ஹிந்தி சாட விட்டார். Actually, let us have a debate on my press conference. Yes. Let us go. Yes. विपक्ष के नेता महोदय कहते हैं कि पहले मेरी बात का आप जवाब दीजिए, मैं सुनना चाहता हूं. आपकी मुंसफी से संसद नहीं चलेगी. मेरे आप बोलने का क्रम मैं तय करूंगा. इस तरह से नहीं चलेगी संसद. मान्यवर, उनको धैर्य रखना चाहिए. मेरा जवाब सुनने का. इनकी एक बात का जवाब मैं दूंगा. அன்னைக்கு ராகுல் காந்தி மூஞ்சியை பாருங்க, இப்படி போயிருந்தது. பாத்தீங்களா? நீங்க பேசுறதுக்கு துப்பு இல்ல. இதெல்லாம் அரசியல்வாதி தலைவரா வச்சுட்டு சாதாரணமா இருக்கும். என்ன சார் இது காங்கிரஸ் நடக்கிறது? திருப்பி ஒன்று சொல்ல சீனிவாசன், ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷன் இந்தியாவுக்கு தேவை சார். அது இல்லாமல் செய்வது ராகுல் காந்தி. இதுக்கு மத்தியில பிரைம் மினிஸ்டர் ஒரு முக்கியமான டின்னர் ஒண்ணு கொடுத்திருக்கிறார். அது பற்றி, அந்த டின்னர் என்பது வருடத்திற்கு ஒரு முறை என்டிஏ பார்ட்னர்ஸ நேர பார்த்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசுவார். அதை தவிர ஃபர்ஸ்ட் டைம் சீனிவாசன் 50 டேபிள் போட்டிருந்தாங்க அந்த பிரைம் மினிஸ்டர் வீட்டு உள்ள. 50 டேபிள்லையும் 50 இன்சார்ஜ் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சந்திரபாபு நாயுடு எம்பி, நிதிஷ்குமார் எம்பி, அதை தவிர சிவசேனானுடைய எம்பி, அப்படிதான் ஒவ்வொன்றையும் வச்சிருந்தார். ஒரு இடத்துல தமிழ்துறையும் உட்கார்ந்தாரு. அந்த இடத்துக்கு பிரைம் மினிஸ்டர் போய் ஒவ்வொரு இடத்தையும் பேசினாரு. அதுதான் சார் லீடர்ஷிப். ஒன்னும் கடைசி 28 முதல் தலைமையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களிடம் தனியாக பேசினார். அவருடைய ஒருத்த கேட்டாங்க, நீ எதை ஒன்னா கேட்டுங்க, ஃப்ரீ வீலிங் டீலிங் எதை ஒன்னா பேசலாம், எப்படி உங்களுக்கு அந்த டென்ஷன் இல்லாத இருக்கு? ராகுல் காந்தி பேசும்போது வாயமூண்டு உட்காந்தீங்க. அது பழக்கத்துல வந்தது. நான் எதுவா இருந்தாலும் கடந்த 50 வருஷத்துல நான் கத்துன்றது என்னன்னா, ஃப்ளோ இருக்கட்டும். எதிர்காரனோ அவனுக்கு நியாயம் இருக்கு, சொல்றதுக்கு அவனுக்கு உரிமை இருக்குது. அதை கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, பதில் கேட்கறதுக்கு அவனுக்கு உரிமை வேணும். பிளஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா ஐ கோ சைலண்ட். ஒரு 10 தரம் அவன் என்ன சொன்னாங்க எழுதிப்பேன், படிச்சு பார்ப்பேன், அப்புறம் அதை கிழிச்சு போட்டுப்பேன். அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்ததுன்னு. அதற்கு அவர் தலை குனிந்தது என்ன என்று கேட்டால், நான் இந்த பயிற்சி பெற்றது 3 இடத்தில் இருந்துதான். RS தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எக்ஸசைஸ் பண்ணுவேன், காத்தால யோகா பண்ணுவேன், தியானம் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன். அதெல்லாம் இப்போ நான் ஃபாரின் போனேன்னா கூட
10 நிமிஷம் 15 நிமிஷம் மெடிடேஷன் பண்றதுல நான் தருமது. அதுதான் என்னுடைய ஆத்திரத்தை குறைக்கிறது. ஆனா இந்தியா முழுக்கலுமே 150 கிலோ திட்டினாங்க. என்ன காலி தியாக 150 கிலோன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ பால் திட்டி இருக்காங்க. இருந்தாலும் அதெல்லாம் அடக்கி வச்சுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பயிற்சி, உடல் பயிற்சி RSS கத்து கொடுத்தது. ஸோ ஆக மொத்தம் அந்த டின்னர் ஒரு டாக்கிங் பாயிண்ட் ஆயிடுத்து. சீனிவாசன் பெரிய ஃபர்ஸ்ட் டேபிள்ல தேவகவுடா உட்கார வச்சிருந்தாரு. ஒவ்வொரு டேபிளையும் முக்கியமான வச்சிருந்த அப்புறம் அதை இதெல்லாம் அவர் தயார் பண்றதுக்கு என்னன்னா, பண்ணா பிரமுக நீ உங்க கான்ஸ்டிடியூன்சில பண்ணுங்க, தயவுசெய்து நான் சொல்ற ப்ரோக்ராம் எல்லாம் எடுத்துன்னு போய் சொல்லுங்க, மன் கி பாத்தை தினம் நீங்க கேளுங்க மாசம் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஹி ஓபன் அப் ஹிஸ் மைண்ட். ஆக மொத்தம் இது ஒரு புது முயற்சி. இது மாதிரியான முயற்சி அவர் சீஃப் மினிஸ்டரா இருந்தபோது எம்எல்ஏக்களுக்கு பண்ணியிருக்காரு. சார், இதே நேரத்தில் இப்ப நாடாளுமன்றத்தில் அனல் பறக்க விவாதம் நடந்து கொண்டிருந்த போது திடீர்னு அனுராக் தாக்கூர் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒருவர் சிகரெட் பிடித்தார், நாடாளுமன்றத்திலேயே சிகரெட் பிடித்தார் அப்படின்னு, ரெகுலர் சிகரெட்ல சிகரெட் பிடித்தார் அப்படின்னு சொல்ல, எதிர்கட்சிகள் தரப்புல திடீர்னு பிஜேபி முன்னாள் அமைச்சர் ஒருவர் தண்ணி அடிச்சுட்டே நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்தாரு அப்படின்னு குற்றம் சாட்ட அது ஒரு விதமா போயிருக்கே சார். இது என்ன? देश भर में सिगरेट बैन हो चुकी है, क्या सदन में आपने अलाउ कर दी है? नहीं, कोई माननीय सदस्य को कोई भी सर टीएमसी के सांसद पी रहे हैं सर टीएमसी के सांसद सर कई दिनों से लगातार बैठ के पी रहे हैं सर। कोई भी माननीय टीएमसी के सांसद पी रहे हैं सर चेक कर नहीं सर, आप चेक करवाइए सर। एक मिनट व्यवस्था दे रहा हूं। सर सदन में अगर सिगरेट पीना अलाउ कर दिया है, एक मिनट प्लीज। मैं सभी माननीय सदस्यों से पुनः आग्रह करता हूं, हमें संसदीय परंपराओं और संसदीय नियमों का अनुपालन करना चाहिए। कोई भी माननीय सदस्य कभी भी ऐसा कोई विषय मेरे पास आएगा तो निश्चित रूप से इस पर मैं निश्चित रूप से कार्रवाई करेंगे। ओके ओके माननीय मंत्री जी। सर सभी सदस्यों के लिए मुश्किल है सर, सिगरेट पी जाएगी सर देश। अगर आपको किसी भी विषय पर कोई भी आपत्ति आप लिख के दे दें, ऐसी कोई भी कार्रवाई होगी तो मैं निश्चित रूप से इस पर एक्शन टेकन करूंगा। மிக மிக கேவலமான நிலைமை சீனிவாசன். நாடாளுமன்றத்தை எடுத்தால் எப்படி காங்கிரஸ் குட்டி சோடா போச்சோ அதே மாதிரி நாடாளுமன்றத்துடைய மரியாதை. நான் லோவ பிரபு, பில்லு மோடி, MR மசானி, மிருனால் கோரே, மது தண்டவத்தே, இந்தர்ஜித் குப்தா, சோம்நாத் சாட்டர்ஜி, எல்லாத்த விட முக்கியமான ஜார்ஜ் பெர்னாண்டஸ், இவாளெல்லாம் நான் பார்த்திருக்கேன் சீனிவாசன். ராம் ஜெத்மலானி ஸ்டால் லீடர் சொன்னாலும் சொல்லாட்டாலும், இன்க்ளூடிங் சுப்பிரமணிய சுவாமி நல்லா பேசுவாங்க அப்பெல்லாம் இளைஞராக இருந்த பொழுது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப பார்க்கறது பார்த்தா தரம் போயிடுச்சு சீனிவாசன். ரொம்ப நாசம். அத காரணம் வெஸ்ட் பெங்கால் எம்பிஸ் எல்லாம் அங்கேயே அப்படி உட்கார்ந்துக்கிறாங்க. அதை பார்த்தா அங்க புகை வராது, பட் யூ கெட் எ கிக். இந்த ஏர்கிராப்ட்ல போனீங்கன்னா கூட அந்த டாய்லெட்டை போட்டுருக்காங்க, சிகரெட் பிடிக்காத பிடிச்சா எங்களுக்கு தெரிஞ்சிடும் சென்சார் வச்சிருப்பாங்க. இப்ப சென்சார் வைக்கணும் பார்லிமெண்ட் உள்ள. எல்லாத்த விட சீனிவாசன் அந்த தண்ணி அடிச்சுட்டு வந்தான்னு சொல்றதெல்லாம் பொய்ங்க சீனிவாசன். எங்க இருக்கு அது யாரு சொல்றாங்க? அதெல்லாம் நான் அவர் பேரை சொல்லிக்கா நம்ம அதை போய் சொல்லுவாங்க. ஓகே, நீங்க அவ்வளவு தூரம் சொல்றீங்களே. பிஜேபி முன்னாள் கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர சொல்லியிருக்காங்க. யார் ஒன்னா இருக்கட்டுமே, யார் ஒன்னா இருக்கட்டும், எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும். இது ரெண்டும் தமிழகத்தை பொறுத்தது இல்லை. ஆனா தமிழகத்தை பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். எஸ் சார், சொல்லுங்க. தமிழகத்தில் இருந்து வரக்கூடிய எம்பிக்கள் தங்களுடைய அரசாங்க வீடுகளை வாடகைக்கு விட்டுருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் போகுது மாசத்துக்கு. இதெல்லாம் மு.க. ஸ்டாலினுக்கு தெரியுமா? இல்ல அந்த எம்பிக்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அரசு இல்லத்தை வாடகைக்கு விட்டா இப்ப அவங்க டெல்லிக்கு வரப்ப எங்க தங்குவாங்க? தமிழ்நாடு ஹவுஸ். சில எம்பிக்கள் ரொம்ப சாத்துரியமா பண்ணிருக்காங்க. ஒரே ரூம் வண்டி பூட்டி வச்சுக்கிட்டு 5 ரூம்ல எப்ப போதான் கதவை திறந்து போறது. இது ஆக்சுவலா நிரூபிக்கப்பட்ட விஷயமா இல்லாட்டி
இது இன்னைக்கு நேற்று நடந்தது 40-50 வருஷமா நடந்திருக்கு. எந்த எம்பி பண்றாங்க? அதுக்குன்னு சில புரோக்கர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி புரோக்கரேஜ் பண்ணுவது இப்ப எம்பியாவும் இருக்காங்க. அதெல்லாம் விட்டுருங்க. என்னை பொறுத்து மட்டும் சிரிக்காதீங்க சீனிவாசன். சரி சரி சொல்லுங்க சார். ஏன் தெரியுமோ அப்படி ஊழல் செய்கிறது. அந்த ஒரு ரூம்ல வண்டி வச்சுன்றாங்க, ஒரு ரூம் இவன் வந்து தங்கிட்டு போறது. வந்த படம் தங்கறதுக்கு ஒரு ரூம் வச்சுக்கிறாங்க, மத்தத வாடகைக்கு விட்டுறாங்க. ஓ, அதுல ஒரு சம்பாத்தியம். வெரி குட். நீங்க வந்து டிஎம்சி காரன் சொன்னா ஸ்மோக் பண்றாங்கன்னு, அதை ஸ்மோக் பண்றது நியாயம்னு சொல்லிட்டு கீர்த்தி ஆசாத் வேற சொல்லியிருக்காரு. ஸோ இதையும் நியாயம்னு நான் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, அவங்க வீட்டுக்கு கிடையாது, குடும்பம் இங்க வருது கிடையாது. குளிர் அதிகம், வெயில் அதிகம். அங்க குடும்பத்துல யாருமே வருது கிடையாது. வந்தா கூட தமிழ்நாடு தங்கிட்டு போயிடுறாங்க 2 நாள். இன்னொன்னு சொல்ற சீனிவாசன், பார்லிமெண்ட் என்றால் திங்கள் செவ்வாய் புதன் 3 நாள் தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க எல்லாரும். வெள்ளிக்கிழமை பிரைவேட் மெம்பர்ஸ் பில் யாருமே இருக்கிறது கிடையாது. நான் 40 வருட அனுபவத்தில் நான் சொல்றேன். 3 days தான் இம்பார்ட்டன்ட். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே கூட இருப்பாங்க. ஃப்ரைடே யாருமே இருக்கிறது கிடையாது. செய்தி துளிகள் 1. இன்று காலை சனிக்கிழமை 13 டிசம்பர் சென்னையிலிருந்து 3 ரயில் மூலமாக பல காங்கிரஸ் தலைவர்கள் டெல்லி வந்திருக்கிறார்கள். டெல்லி ரயில்வே நிலையத்திற்கு அருகே தான் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் இருக்கிறது. அங்கு அனைத்து தலைவர்களும் அனைத்து ஊழியர்களும் சென்று ராகுல் காந்தியை பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கோஷம் எழுப்பியது சோனியா வாழ்க, இந்திரா வாழ்க, ராகுல் காந்தி வாழ்க, காங்கிரஸ் வாழ்க, காமராஜர் வாழ்க, தமிழ் வெற்றி கழகத்துடன் கூட்டு பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்கன்னு சொல்லியிருக்கான். அப்ப என்ன அர்த்தம் அது? அது ராகுல் காந்தி காது போகாத. இங்க இருந்து மெனக்கெட்டு போய் பிரவீன் சக்கரவர்த்தி வாழ்கன்னு இருக்காங்க. தாவேக்காவோட கூட்டணி வைக்கணும்னு கோஷம் போட்டிருக்காங்களா? இது டெல்லியில இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்துக்கு முன்பாகவே நடந்ததா? ஏன் வந்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராம்லீலா கிரவுண்ட்ல ராகுல் காந்தி ஓட்டுச்சோரியை பத்தி பேச போறாரு. ஆல் ஓவர் இந்தியால இருந்து 5 லட்சம் பேர் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஓ, அதுக்காக வந்தவங்க இங்க வந்து இந்த கோஷத்தையும் போட்டு போயிட்டாங்க. செய்தி துளி 2. தமிழகத்தின் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக இன்சார்ஜ் இந்த 3 மாதத்திற்குள் மிஸ்டர் வெங்கட்ராமன் இருந்தாரு. அவர் உடல்நிலை சரியில்லாதனால இன்னொருத்தரை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அபய் குமார் சிங் வந்திருக்கிறார். ஆமா, அவர் ஒரு பீகார்காரர். அவருக்கு 31ஆம் தேதி ரிட்டையர் ஆறாரு. ஆக மொத்தம் ஜனவரி 1ல இருந்து புது டிஜிபி வந்தாகணும். இது சுப்ரீம் கோர்ட், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அந்த லிஸ்ட் எல்லாம் கொடுத்ததெல்லாம் தவிர ஏன் இந்த விதிவிலக்கு வந்தது, எப்படி நீங்க செய்ய முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய செயலாளர் தமிழக தலைமைச் செயலாளருக்கு ஒரு இமெயில் அனுப்பி இருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். காரணம், it flouts the rule of Supreme Court and UPSC. எங்க மத்திய அரசாங்கத்திடம் பர்மிஷன் வாங்கணும். இங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸுக்கு 3 நேம் அனுப்பிச்சாங்கன்னா வாண்டாங்கத்துக்காக தற்காலிகமா வச்சு பண்ணிட்டு, என்ன இது KN நேருக்கு இடி எழுதின லெட்டர் அந்த வெங்கட்ராமன் ரிலீஸ் பண்ணாரா சீனிவாசன்? என்ன கதை? அதெல்லாம் டெல்லியில ஒரு ஒரு செய்தியாக உலாவுகிறது. ஆக மொத்தம் தமிழகத்தில் நிரந்தரமாக ஒரு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் இல்லை. வரவேண்டிய நாட்களில் இது ஒரு மாபெரும் பிரச்சனையாக மாறும். ஏன்னா தேர்தல் நெருங்குகிறது. எனி டைம் எலெக்ஷன் கமிஷன் வந்து தன்னுடைய ஒரு அதிகாரத்தை செலுத்த ஆரம்பித்தார்களே ஆனால் அதுக்கு திருப்பி டிஎம்கே கோர்ட்டு போவாங்க. வேற என்ன இருக்கு? செய்தி துளி 3. தமிழக
ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஓய்வு பெறுகிறார்கள் ஏப்ரல் 2, 2026. இவர்கள் மு.க. ஸ்டாலினால் அரசாங்கத்தினுடைய எம்எல்ஏக்களுடைய ஒரு முக்கியத்துவம் என்ன என்று கேட்டால், ஏப்ரல் 2 எம்.கே. ஸ்டாலின் சீஃப் மினிஸ்டர். இந்த அமைப்பினுடைய அசம்பிளியினுடைய பதவி காலம் மே 17, 2026 மட்டும் இருக்கு. இப்ப நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, இப்ப இந்த எம்.கே. ஸ்டாலினுடைய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கலாமா? புதுசு 6 பேரு இல்ல 26க்கு அப்புறம் தான் வரவங்களை தேர்ந்தெடுக்கணுமா? ஏன்னா இவங்களுக்கு ஜனநாயக ரீதியாக பார்த்தீர்களே, அதாவது அதாவது சட்டப்பேரவை தேர்தலுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ராஜ்யசபா தேர்தல் நடந்தால் அப்ப இருக்கிற எம்எல்ஏக்கள் எண்ணிக்கையில எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுக்கு முன்னால நடந்தா இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸை வச்சுதான் எத்தனை எம்பிக்கள் யாருக்கு கிடைக்கும், ஏடிஎம்கேக்கு எத்தனை, டிஎம்கேக்கு எத்தனைங்கிறத தீர்மானிக்க முடியும். அப்போ ஏப்ரல் 2 ரிட்டையர் ஆகி இம்மிடியேட்டா நடந்தால் அது திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். அது ஜனநாயகமா சீனிவாசன்? காரணம் என்ன என்று கேட்டால், இது ஒரு காபந்து அரசாங்கம், கேர்டேக்கர் கவர்மெண்ட், லேம் டக் கவர்மெண்ட், கேர்டேக்கர் கவர்மெண்ட். அதாவது எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டால் அது காபந்து சர்க்காரா மாறிடும். அந்த பிப்ரவரி 20 அனௌன்ஸ் பண்ண போறாங்க, பிப்ரவரி 20 அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி பிப்ரவரி 22 ராஜ்யசபா அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா இது தார்மீக ரீதியா, இது ஜனநாயகமா? ஏன்னா ஜனநாயகத்தை காப்போம்னு போர்க்கொடி கொடுக்கறாங்க மு.க. ஸ்டாலின். இது என்னை பொறுத்த மட்டில் இது ஒரு சட்ட ரீதியா தானே நீங்க பார்க்கணும், தார்மீக ரீதியாவா பாப்பீங்க? சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா எது சரி? அப்ப உதாரணத்துக்கு சொல்லுவோம், மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராகிவிட்டால் வரவேற்கலாம். சப்போஸ் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாரு, அப்ப இந்த 6 பேர் வேஸ்ட் தானே. அதாவது ஜனநாயகத்தினுடைய பொதுமக்கள் தீர்ப்புக்கு எதிராகத்தானே இது செயல்படுகிறது. நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா நம்ம ஒண்ணு கேட்பாங்க. சோ இதெல்லாம் தேர்தல் கமிஷன் ஆராய்கிறார்கள். தாங்கள் கூறியபடியே ஏப்ரல் 2 2026 அன்று ஓய்வு பெறக்கூடிய 6 எம்பிஸ் பதவிக்காலம் புது எம்எல்ஏக்கள் தேர்ந்து புது எம்பிக்களை தேர்க்க வேண்டும் என்றால் அது தார்மீக ரீதியாக திமுகவுக்கு இது மாதிரி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இப்ப இருக்கிற கிரைசிஸ்ல எப்படி இருக்குமோ தெரியும். ராஜகோபால் வந்திருந்து நிறைய தகவல்களை உங்களுக்கே உண்டான பாணியில் வழங்கி இருக்கிறீர்கள். மிக்க தேங்க்யூ. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.